அனைவருக்கும் வணக்கம். சொல்லும் பொருளும் பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில் கேட்கக்கூடிய சொல்லும் பொருளும் டாப்பிக்லேருந்து 7ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதிய புத்தகத்திலிருந்து பார்க்கலாம். 1. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். குறி அப்படின்னா குறிக்கோள். விரதம் அப்படின்னா நோன்பு. பொழிகிற அப்படின்னா தருகின்ற. ஒப்புமை இணை. முகில் மேகம். அற்புதம் விந்தை. உபகாரி வள்ளல். ஈன்று அப்படின்னா தந்து. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட மகிழ்ந்திட. கொம்பு அப்படின்னா கிளை. நச்சவரம் விடயமுள்ள அல்லது விடமுள்ள பாம்பு, அதாவது அது விஷமுள்ள பாம்பு. அதிமதுரம் மிகுந்த சுவை. விடுதி தங்கும் இடம். தீபம் ஒளி. பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. யாண்டு அப்படின்னா எங்கே. கல் அலை அப்படின்னா கற்குகை. ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. சூரன் அப்படின்னா வீரன். வாரணம் அப்படின்னா யானை. பொக்கிஷம் செல்வம். பரி குதிரை. சாஸ்தி அப்படின்னா மிகுதி. சிங்காரம் அப்படின்னா அழகு. விஸ்தாரம் பெரும்பரப்பு. கமுகு பாக்கு. மதலை அப்படின்னா தூண். சென்னி அப்படின்னா உச்சி. நெகிழி அப்படின்னா தீச்சுடர். நெகிழி அப்படின்னா தீச்சுடர். உறவு நீர் பெருநீர் பரப்பு. அலுவம் அப்படின்னா கடல். கரையும் அலைக்கும். வேயாமடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். உரு அழகு. வங்கம் கப்பல். போல பிளக்க. எல் அப்படின்னா பகல். வங்குல் அப்படின்னா காற்று. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். கோடு உயர் கரை உயர்ந்த. மாட ஒள்ளெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும் முயலும். பருதி கதிரவன். வெற்பு மலை. அன்னதோர் அப்படி ஒரு. களனி வயல். கார்முகில் அப்படின்னா மலைமேகம். நிகதி சமம். துயின்றி இருந்தார் உறங்கி இருந்தார். வைப்பொலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுக்கலாம். விச்சை அப்படின்னா கல்வி. பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். வனப்பு அப்படின்னா அழகு. நெடி அப்படின்னா நாற்றம். பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. மழலை அப்படின்னா குழந்தை. மேனி அப்படின்னா உடல். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. கால் அப்படின்னா 2 இருக்குது, ஒன்று வாய்க்கால் இன்னொன்று குதிரையின் கால். மறித்தல் அப்படின்னா தடுத்தல். மாரி அப்படின்னா மலை. வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த. புகவா உணவாக. மடமகள் இளமகள். நல்கினால் கொடுத்தால். முன்றில் திண்ணை. குழி நில அளவை பெயர்.
சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். கழலுதல் அப்படின்னா உதிர்தல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். வையம் உலகம். வெய்ய வெப்ப கதிர் வீசும். இடர் ஆழி துன்பக்கடல். சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சொல்மாலை பாமாலை. தகளி அகல் விளக்கு. நாணம் அறிவு. நாரணன் திருமால். ஆர்வம் விருப்பம். சுடர் ஒளி. வித்து அப்படின்னா விதை. களை அப்படின்னா வேண்டாத செடி. ஈன அப்படின்னா பெற. பைங்கூழ் பசுமையான பயிர். நிலன் நிலம். வன்சொல் கடுஞ்சொல். சாந்தம் அமைதி. தாரணி அல்லது தரணி உலகம். மகத்துவம் சிறப்பு. தத்துவம் அப்படின்னா உண்மை. பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். புதிய புத்தகத்தில் 98. அதுக்கடுத்து பழைய புத்தகத்தில் பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு. தாமரை மலர். பலகை பல கைகள். எதிர்ப்பால் அப்படின்னா மறுத்துக்கூறல். மாமரம் ஒரு வகை மரம். பண் அப்படின்னா இசை. போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன். வன்மை வலிமை. வன்மை கொடைத்தன்மை. 2 சொல்லி இன்னுன்னா வலிமை, 3 சொல்லி இன்னும் அப்படின்னா கொடைத்தன்மை. புரை குற்றம். பயக்கும் தரும். சுடும் வருத்தும். அன்ன அவை போல்வன. தானை படை. ஆர்களி நிறைந்த ஓசையுடைய கடல். காதல் அப்படின்னா அன்பு விருப்பம். எய்யாமை வருந்தாமல். அகம் உள்ளம். அறிகை அறிதல் வேண்டும். மேதை அறிவு நுட்பம். வன்மை ஈகை கொடை. பிணி நோய். மெய் உடம்பு. நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். சிறந்ததன்று சிறந்தது. வழிபடுதல் போற்றி வணங்குதல். தற்செய்கை தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்தி கொள்ளுதல். துண்ணலர் பகைவர் அழகிய மலர். பரிவாய் அன்பாய். சாடும் தாங்கும் இலக்கும். ஆடுபரி ஆடுகின்ற குதிரை. பரி அப்படின்னா குதிரை. கைமண் அளவு அப்படின்னா ஒரு ஜான். மெத்த மிகுதியாக. பந்தயம் போட்டி. புலவீர் புலவர்களே. கலைமடைந்தை அப்படின்னா கலைமகள். உண்பொழுது உண்ணும் பொழுது. பெரினும் பெற்றாலும். பால் பற்றி ஒரு பக்க சார்பு. தோல் வற்றி தோல் சுருங்கி. சாயினும் அழியினும். சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். குன்றாமை குறையாது இருத்தல். தூவியம் அப்படின்னா தூய்மை உடையோர். ஈயும் அப்படின்னா அழிக்கும். நில்லாமை அப்படின்னா நிலையாமை. நெறி அப்படின்னா வழி. தூய்மை அப்படின்னா தூய தன்மை. மாந்தர் மக்கள். நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம். தோற்றாதான் அப்படின்னா கடைப்பிடிக்காதவன். வனப்பு அழகு. தூறு புதர். வித்து விதை. எண்பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த. தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர். பூங்கோயில் திருவாரூர் கோயிலின் பெயர். புண்ணியனார் இறைவர். உருகுவார் வருந்துவார். பதுமை
உருவம். மெய்ப்பொருள் நிலையான பொருள். கணக்காயர் ஆசிரியர். கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர். மாரி அப்படின்னா மலை. சேமம் நலம். முட்டு குவியல். திரு செல்வம். நிவேதனம் அப்படின்னா படையல் அமுது. கனகம் பொன். புரவி குதிரை. கோ அப்படின்னா அரசன். கடுகி அப்படின்னா விரைந்து. மேலி கலப்பை ஏர். மேலே அப்படின்னா கலப்பை மற்றும் ஏர். ஆலி அப்படின்னா மோதிரம். சூழ்வினை அப்படின்னா உண்டாகும் வறுமை மற்றும் துன்பம். காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர். கசடு குற்றம். நிற்க கற்றவாறு நடக்க. நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க. ஒப்ப மகிழ. தலைக்கூடி ஒன்று சேர்ந்து. உடையார் செல்வர். இல்லார் ஏழை. ஏக்கற்று கவலைப்பட்டு. கடையர் தாழ்ந்தவர். தொட்டணைத்து தோண்டும் அளவு. மாந்தர் மக்கள். சாத்துணையும் சாகும் வரையிலும். ஏமாப்பு பாதுகாப்பு. காமுறுவர் அப்படின்னா விரும்புபவர். விழுச்செல்வம் சிறந்த செல்வம். மாடு செல்வம். கதி துணை. பேறு செல்வம். நனி மிகுதி. தரம் தகுதி. புவி உலகம். விண் அப்படின்னா வானம். முழவு அப்படின்னா மத்தளம் மற்றும் இசைக்கருவி. இசைக்கருவி. வரை அப்படின்னா மலை. மதுரகம் தேன் உண்ணும் வண்டு. மொத்தம் புதிய புத்தகத்தில் 98 கேள்வி, பழைய புத்தகத்தில் 98 கேள்வி, மொத்தம் 196 சொல் பொருள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.